சமீபத்திய செய்திகள். விஜய் தலைமையிலான டி.வி.கே. தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெறும் கட்சி நிகழ்வு ஒன்றில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மூவர் டி.வி.கே.வில் இணையவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய நிகழ்வுகள். மதச்சார்பின்மை மற்றும் கூட்டணி ஒருங்கிணைப்புக்கு முக்கியத்துவம் அளித்து நட்புக் கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட டி.வி.கே. தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மூவரை டி.வி.கே. கட்சியில் இணைக்கவுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது அதிமுகவிற்கு ஒரு புதிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் திட்டங்களுக்கான நிதி மற்றும் மாநிலத்தின் மீதான நிதிச் சுமை உள்ளிட்ட நிர்வாகம் சார்ந்த விவகாரங்களிலும் விஜய் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தனிப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர். தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் சி. ஜோசப் விஜய் செயல்படுவதாக செய்திகள் வெளியாகின்றன. அவரது பதவியேற்பு மற்றும் ஆரம்பகால அரசு நடவடிக்கைகள் குறித்த தகவல்களும் இதில் அடங்கும். கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் அவர் பதவியேற்றதாகவும் இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கை போன்ற நிர்வாக முன்னுரிமைகளை செயல்படுத்த தொடங்கியுள்ளதாகவும் அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன. அரசியல் பார்வை. டி.வி.கே.வின் தற்போதைய செயல்பாடுகள் முக்கியமாக இரண்டு விஷயங்களைச் சுற்றியே அமைந்துள்ளன. கூட்டணி தளத்தை விரிவுபடுத்துதல் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களை தங்கள் பக்கம் ஈர்த்தல். எதிர்க்கட்சிக்கான இடத்தை விரிவுபடுத்துதல், கட்சி அமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் திமுக, பாஜக அல்லாத கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தயாராதல் ஆகியவற்றில் டி.வி.கே.வின் தமிழக உத்தி கவனம் செலுத்துகிறது. பாரம்பரிய அதிமுக ஆதரவு பகுதிகளில் வலுவான அடித்தளத்தை உருவாக்கவும், கூட்டணி மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கான குழுக்களை அமைக்கவும் அக்கட்சி முயன்று வருவதாக சமீபத்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. கட்சியின் திட்டங்கள். அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்படும் பகுதிகளில் தீவிரமாக செயல்பட்டு தங்கள் அடிமட்ட வலிமையை சோதிக்கவும் விரிவுபடுத்தவும் டி.வி.கே. திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளுக்காக குழுக்களை அமைப்பது குறித்தும் அக்கட்சி ஆலோசித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு பரந்த கூட்டணியை அமைப்பதற்காக காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, வி.சி.கே. மற்றும் சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த டி.வி.கே. விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களுடனான தொடர்பு. சேலத்தில் நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அதிமுகவின் சொந்த தளத்திலேயே அக்கட்சிக்கு சவால் விடுக்கும் வகையிலான டி.வி.கே.வின் உத்தியின் ஒரு பகுதியாக அமைந்தது. தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு மற்றும் கட்சி தொண்டர்களை திரட்டுதல் ஆகியவற்றிலும் டி.வி.கே. கவனம் செலுத்தி வருகிறது. இது கள அளவில் கட்சி அமைப்பை வலுப்படுத்துவதையும் கூட்டணி அமைப்பதையும் ஒருங்கிணைத்து செயல்பட அக்கட்சி முயல்கிறது என்பதை காட்டுகிறது. அரசியல் திசைவழி. தமிழகத்தில் முக்கிய மாற்று அரசியல் சக்தியாக தங்கள் கட்சியை டி.வி.கே. முன்னிறுத்துவதே விஜயின் அரசியல் நிலைப்பாடாக உள்ளது. தற்போதைய திட்டம் அவ்வப்போது நடைபெறும் நிகழ்வுகளை மையமாக கொண்டதாக இல்லாமல் மாநிலம் முழுவதும் ஒரு வலுவான மற்றும் நிலையான கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டதாக தெரிகிறது. தற்போதைய தகவல்களின்படி விஜயின் தனிப்பட்ட செல்வாக்கை மட்டுமே நம்பியிருக்காமல் கூட்டணி மற்றும் ஆளும் தரப்புக்கு எதிரான நிலைப்பாடு ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு உத்தியை நோக்கி டி.வி.கே. நகர்ந்து வருகிறது. டி.வி.கே. விடுத்த அழைப்புகளுக்கு மற்ற எதிர்க்கட்சிகள் கலவையான, அதே சமயம் மிகவும் தந்திரோபாயமான அணுகுமுறைகளை மேற்கொண்டு வருகின்றன. சில கட்சிகள் ஒத்துழைப்புக்கு தயாராக உள்ள நிலையில் மற்றவை திமுகவுடனான கூட்டணியை தொடர்கின்றன அல்லது இப்போதைக்கு விலகியே இருக்கின்றன. கட்சிகளின் எதிர்வினைகள்.
காங்கிரஸ் வட்டார தகவல்களின்படி அக்கட்சியின் ஒரு தரப்பினர் ட்விகே உடனான கூட்டணிக்கு வலியுறுத்தியுள்ளனர். இது ஏற்கனவே திமுகவுடனான உறவில் உராய்வை ஏற்படுத்தியுள்ளது. விசிக இன்னும் முழுமையான முடிவை எடுக்கவில்லை. ட்விகே வை ஆதரிப்பதா என்பது குறித்து அக்கட்சி இன்னும் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடதுசாரி கட்சிகள் மற்றும் ஐயுஎம்எல் ஆகியவை ட்விகே வின் அழைப்பை நிராகரித்துவிட்டு தொடர்ந்து திமுகவையே ஆதரிப்பதாக தெரிகிறது. அதிமுக மற்றும் பாஜக. ட்விகே ஒரு பரந்த திமுக எதிர்ப்பு அணியில் இணையக்கூடும் என்ற நம்பிக்கையில் அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் அவ்வப்போது விஜயை தங்கள் பக்கம் ஈர்க்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் விஜய் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் மற்றும் கட்சி தனது சொந்த நிபந்தனைகளின்படியே செயல்பட வேண்டும் என்று ட்விகே வின் உள்வட்ட தீர்மானங்கள் உணர்த்துகின்றன. இது அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு துணை அங்கமாக இணையும் வாய்ப்பை குறைக்கிறது. எனவே அதிமுக மற்றும் பாஜக வின் எதிர்வினைகள் ஒரு உறுதியான கூட்டணிக்கான முயற்சியை விட ட்விகே வை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியாகவே அதிகம் காணப்படுகின்றன. திமுக வின் எதிர்வினை. திமுக ட்விகே வை ஒரு தீவிரமான சவாலாக கருதுகிறது. அதே சமயம் தனது சொந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து தக்கவைக்க முயற்சிக்கிறது. ட்விகே வுக்கு காங்கிரஸ் அளிக்கும் ஆதரவை ஒரு துரோகம் என்று திமுக விமர்சித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ட்விகே வின் இந்த நகர்வு எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலான பழைய அரசியல் சமன்பாடுகளில் ஏற்கனவே விரிசலை ஏற்படுத்தியுள்ளது என்பது தெளிவாகிறது. அதே வேளையில் ட்விகே வுக்கு எதிரான புதிய அரசியல் அணி சேர்க்கை குறித்த வதந்திகளை முறியடிக்க திமுக தரப்பினர் பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மொத்தத்தில் கொள்கை ரீதியான எச்சரிக்கை உணர்வுக்கும் அரசியல் வாய்ப்புக்கும் இடையே ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தை ட்விகே அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை சிறிய அல்லது எந்த அணியிலும் உறுதியாக இல்லாத கட்சிகள் மட்டுமே ட்விகே வை ஆதரிக்க தயாராக தெரிகின்றன. ஆனால் பெரிய கட்சிகள் அதனை எதிர்க்கின்றன அல்லது தங்கள் சொந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் கூட்டணியை அமைக்க முயற்சிக்கின்றன. தமிழக அரசியலில் ட்விகே இனி புறக்கணிக்கப்படக்கூடிய சக்தியாக இல்லை. மாறாக மற்ற கட்சிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றும் எதிர்வினையாற்ற வேண்டிய ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக அது பார்க்கப்படுகிறது. அதிமுக மற்றும் பாஜக உடன் ட்விகே வுக்கு உள்ள முக்கிய கொள்கை முரண்பாடு என்னவென்றால் அது தன்னை மதச்சார்பற்ற சமூக நீதி மற்றும் பெரும்பான்மைவாத எதிர்ப்பு சக்தியாக முன்னிறுத்த முயல்கிறது. அதே சமயம் பாஜக வை தனது கொள்கை ரீதியான எதிரியாகவும் அதிமுக வை பாஜக உடன் மிக நெருக்கமான பிணைப்பு கொண்ட கட்சியாகவும் அது கருதுகிறது. அதிமுகவுடனான முரண்பாடு. பாஜக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுமே தங்கள் அரசியல் மற்றும் கொள்கை ரீதியான எதிரிகள் என்றும் பாஜகவுடன் அதிமுக கொண்டுள்ள கூட்டணியே முக்கிய தடையாகவும் இருப்பதால் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையப்போவதில்லை என்று டிவிகே பகிரங்கமாக அறிவித்துள்ளது. மேலும் மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதி அரசியலில் தாங்கள் வலுவான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக டிவிகே முன்னிறுத்துகிறது. இதனால் அதிமுகவுடன் நேரடி கூட்டணி அமைப்பதை அக்கட்சியின் ஆதரவாளர்களிடம் நியாயப்படுத்துவது கடினமாக இருக்கும். நடைமுறை ரீதியாக பார்த்தால் ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு அதிமுக உருவித்த கடந்த காலச் சுமையுடனும் லெகசி பேகேஜ் பலவீனமான கொள்கை தெளிவுடனும் இருப்பதாக டிவிகே கருதுகிறது. அதேவேளையில் டிவிகே தன்னை ஒரு புதிய மாற்றாக காட்டிக்கொள்ள விரும்புகிறது. பாஜகவுடனான முரண்பாடு. விஜய் பாஜகவை தனது கொள்கை ரீதியான எதிரி என்று கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே டிவிகே பாஜக கூட்டணி அமைவது அக்கட்சியின் அரசியல் பிம்பத்திற்கு முரணானதாக அமையும்.
தேர்தல் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தால் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கலாம் என்றும், ஆனால் அதற்கு பதிலாக ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கவே தாங்கள் முயல்வதாகவும் டிவிகே தலைவர்கள் வாதிடுகின்றனர். அதாவது, இங்குள்ள சவால் கொள்கை வேறுபாடுகள் சார்ந்தது மட்டுமல்ல, பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை தளர்த்திக் கொண்டால் டிவிகேவின் வாக்காளர்கள் மத்தியில் அக்கட்சியின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படும் என்ற சிக்கலும் உள்ளது. டிவிகேவின் சமநிலை முயற்சி கூட்டணி வாய்ப்புகளை திறந்தே வைத்திருக்கும் அதே வேளையில் ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டு, இளைஞர்களை மையப்படுத்திய அணுகுமுறை மற்றும் மதச்சார்பின்மை ஆகிய கொள்கைகளை தக்கவைத்துக் கொள்ள டிவிகே முயற்சிக்கிறது. ஆனால் அதிமுக அல்லது பாஜகவை நோக்கி நகர்வது, பழைய திராவிட கட்சிகளிடமிருந்து தன்னை வேறுபடுத்திக் காட்ட டிவிகே பயன்படுத்தும் அந்த தனித்துவமான அடையாளத்தையே மங்கச் செய்யும் அபாயத்தை கொண்டுள்ளது. எனவே, கூட்டணி அரசியலில் முரண்பாடான போக்கை கொண்டிருப்பதாக தெரியாமல் டிவிகேவால் ஒரு தனித்து இயங்கும் சக்தியாக தொடர்ந்து நீடிக்க முடியுமா என்பதே இங்குள்ள உண்மையான கொள்கை ரீதியான சவாலாகும். அப்பா நியூஸ் ஃப்ரண்ட் ஐ பார்த்தமைக்கு நன்றி.